Hi friends, welcome to my channel. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம்ஸ் வரைக்கும் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் மீதி 3 சம்ஸ் இருக்குது, 5, 6, 7. அந்த சம்ஸ் பார்க்கலாம். ஓகே, கொஷின் பார்க்கலாம். ஃபிஃப்த்து சம்மில் ஏ செட், பி செட், சி செட், டி செட் மொத்தம் 4 செட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இது ஒரு ப்ரூவ் பண்ணுற மாதிரி சம் கொடுத்துருக்காங்க. A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. இது ரெண்டுமே ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ரெண்டுமே ஈக்குவல், இது உண்மையாக ட்ரூவாக ஃபால்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கரெக்டாக இது ரெண்டு ஈக்குவலாக இல்லை நாட் ஈக்குவலாக அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போது கிவன்னு போட்டு எழுதிக்கலாம். ஆக்சுவலி நான் எழுதுகிறேன் கிவன் A equal to 1, 2, 3, B set elements 2, 3, 5 and elements of C equal to 3, 4 and elements of D equal to 1, 3, 5. இதில் செக் கொடுத்துருக்கதால 2 செக்னு எழுதலாம். 2 செக் A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து LHS மீன் பை லெஃப்ட் ஹேண்ட் சைட், இது நம்ம ரைட் ஹேண்ட் சைட்னு எடுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இது இந்த சம் ட்ரூவாக ஃபால்ஸான்னு கேட்டிருக்கதால கடைசியில் நான் அந்த ஸ்டெப் நான் கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஏ இன்டர்செக்ஷன் சி, ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஃபஸ்ட்டு நான் ப்ராக்கெட்டில் போட்டிருக்கிறது தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம இந்த ப்ராக்கெட்டில் எழுதலாம். ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ எலிமெண்ட்ஸ் 1, 2, 3. நமக்கு க்ராஸ் போட்டால் தான் நம்ம கீழே எழுதுனா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்டர்செக்ஷனால பக்கத்துலேயே எழுதிக்கலாம். இன்டர்செக்ஷன் சி எலிமெண்ட்ஸ் 3, 4. ஓகே, இதில் நான் இன்டர்செக்ஷன்னா உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். இன்டர்செக்ஷனா நத்திங் பட் லைக் டேர்ம்ஸ்னால் ஈக்குவல் டேர்ம்ஸ்னு எடுத்துக்கலாம். இப்போ 3 இருக்குது, இதுவும் 3 இருக்குது. அப்போ 3யும் 3யும் இங்கே இருக்கா, அப்போது இது லைக் டேர்ம்ஸ்னு சொல்லலாம். 3, 3 சேம். அதனால நம்ம இதை 3 தான் எடுத்துப்போம். இதில் 3 இன்டர்செக்ஷனாலே லைக் டேர்ம்ஸ்னு அவங்க வச்சுக்கோங்க. லைக் டேர்ம்ஸ் ரெண்டு செட்லேயும், இது நான் செட்டுன்னு எடுத்துக்கலாம். ஏ செட், பி செட், ரெண்டு செட்லேயும் காமனாக இருக்கிறது. இதில் காமன் 2, அந்த மாதிரி காமன் டேர்ம்ஸ் நம்ம வந்து இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். லைக் விட காமன் எழுதிக்கலாம். காமன் டேர்ம்ஸ். ஓகே, இப்போ இதில் காமனாக இருந்தது 3, அதனால இதில் 3 எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் டி சொல்லியிருக்காங்க. பியோட எலிமெண்ட்ஸ், டியோட எலிமெண்ட்ஸ், இது ரெண்டுத்தில் எது காமனாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, பி இன்டர்செக்ஷன் டி பார்த்தாலே தெரியுது, கண்டிப்பாக பிலையும் டிலையும் 3 and 5 தான் காமனாக இருக்குது. பியோடைய எலிமெண்ட்ஸ் 2, 3, 5. இன்டர்செக்ஷன் ஆஃப் டி எலிமெண்ட்ஸ் 1, 3, 5. இதில் காமன் டேர்ம்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா 3 and 5. 3 and 5. 3, 5. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஏ இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிச்சதையும் பி இன்டர்செக்ஷன் டி கண்டுபிடிச்சதையும் க்ராஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஏ இன்டர்செக்ஷன் சி என்னன்னு நமக்கு தெரியும், பி இன்டர்செக்ஷன் டி என்னன்னு நமக்கு தெரியும். இது ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 3, பி இன்டர்செக்ஷன் டி ஈக்குவல் டு 3 and 5. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் க்ராஸ் பண்ணலாம். நான் இங்கே எழுதிட்டேன், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் இங்கே எழுதிடுறேன். 3 and 5 இது ரெண்டுத்தையும் நம்ம க்ராஸ் சொல்கிறோம். ஓகே, கிராஸ் என்ன வருதுன்னா
3, 3, 3, 5. இது நம்ம ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போ ரைட் ஹேண்ட் சைட் கண்டுபிடிக்கலாம். ரைட் ஹேண்ட் சைடில் ஓகே இப்போ வந்து ப்ராக்கெட்டில் A cross B கொடுத்துருக்கு. நம்ம A cross B கண்டுபிடிக்கலாம். இப்போ A cross B ஈக்குவல் டு ஏவோட எலிமெண்ட்ஸ் 1, 2, 3 cross பியோட எலிமெண்ட்ஸ் 2, 3, 5. ஓகே இப்போ ஆன்சர் என்ன வரும்னா 1, 2, 1, 3, 1, 5, 2, 1, 2, 3, 2, 5, 3, 2, 3, 3, 3, 5, 2, 2. ஓகே இப்போ C cross D equal to C elements 3, 4 cross D elements 1, 3, 5. 3, 1, 3, 3, 3, 5, 4, 1, 4, 3, 4, 5. ஓகே இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா A cross B கண்டுபிடிச்சதுக்கும் C cross D கண்டுபிடிச்சதுக்கும் இன்டர்செக்ஷன் பார்க்க சொல்கிறாங்க. இதில் இன்டர்செக்ஷனாக நான் உங்களுக்கு காமன் டேர்ம்ஸ்னு சொன்னேன். இதில் காமன் டேர்ம்ஸ் 3, 3, 3, 5. இதில் இது ரெண்டு தான் காமன் டேர்ம்ஸ். எஸ் இட் வாஸ் இது ரெண்டும் ஈக்குவல் தான். அப்போ வந்து ஃபஸ்ட் கொஷினில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த டேர்மும் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது ட்ரூவாக ஃபால்ஸான்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த ஸ்டெப் தான் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு சொன்னேன். அவங்க செக் கொடுத்ததால நம்ம ஹென்ஸ் செக்டு அப்படின்னு போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சம்லேயே ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நான் இங்கே எழுதுகிறேன் உங்களுக்கு. A cross B intersection C cross D equal to 3, 3 sorry 3, 3, 3, 5. That's all. So A intersection C cross B intersection D equal to 3, 3, 5. So A cross B intersection C cross D equal to 3, 3, 3, 5. So answers equal நால நம்ம இது equation number 2 எடுத்துக்கலாம். From 1 and 2 LHS equal to RHS. Hence check. இல்லைன்னா இந்த ஸ்டெப் நான் உங்களுக்கு லாஸ்ட்டு சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இதில் வந்து அவங்க ட்ரூ தானே கேட்டிருக்காங்க, இஸ் ட்ரூ அப்படின்னு தானே கேட்டிருக்காங்க. இல்லை நம்ம ஹென்ஸ் செக்குடுன்னு போடுறதுக்கு பதிலாக இப்படி கூட எழுதிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் எழுதி A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true அப்படின்னு எழுதலாம். சப்போஸ் உங்களுக்கு ஆன்சர் ஈக்குவல் டூவில் டிரைவ் ஆகலை அப்படின்னா இட்ஸ் நாட் ட்ரூன்னு போடலாம், இல்லை இஸ் ஃபால்ஸ்னு கூட போடலாம். ஸோ நமக்கு இது வந்து டிரைவ் ஆகிடுச்சு, அதனால இஸ் ட்ரூன்னு கூட போடலாம். ஆர் ஹென்ஸ் செக்டு ஆர் A intersection C cross B intersection D equal to A cross B intersection C cross D is true. ஓகே இப்போ 6th சம் பார்க்கலாம். ஓகே 6th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு A செட் B செட் கொடுக்கல, இப்படி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இந்த சிம்பிளுக்கு வந்து பிலாங்ஸ் டு அப்படின்னு மீனிங் வரும். நான் எங்களுக்கு எழுதுகிறேன். ஈக்குவல் டு பிலாங்ஸ் டு
x belongs to whole numbers w. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் இந்த எக்ஸசைஸில் கொஞ்சம் அதிகமாக வரதால் நீங்கள் புக்குக்கு முன்னாடி இருக்கிற சயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். x belongs to whole numbers such that x less than 2. நான் உங்களுக்கு ஃபஸ்ட் a equal to மொத்தம் இந்த சம்மில் வந்து 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா போகலாம். x belongs to இதில் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஹோல் நம்பர்ஸ் நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு ஹோல்னால் நம்ம ஆக்சுவலி என்ன சொல்லுவோம்னா ஹோல்னால் மொத்தம் அந்த மீனிங் தான் வரும். அப்போ ஹோல்னால் 0ல் இருந்து வரும். அப்புறம் n நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1ல் இருந்து வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹோல் நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்கதால நமக்கு 0ல் இருந்து வரும். 0 லெஸ் தென் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2ன்னு போட்டிருந்தா நம்ம 2 எழுதலாம். இல்லை லெஸ் தென் போட்டதால் 0 1 மட்டும்தான் வரும். ஓகே, ஏ செட் கண்டுபிடிச்சிட்டு இப்போ பி செட். எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் 1ல் இருந்து தான் நேச்சுரல் நம்பர்ஸ். 0 வந்து ஹோல் நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் கன்சிடர் ஆகும். 1ல் இருந்து தான் நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகே ஓகே பி ஈக்குவல் டு எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ் சச் தட் 1 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இப்போது 1 2 3 4 இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கொடுத்ததால நம்ம 4ம் எழுதுவோம். ஓகே, சி எலிமெண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க 3 and 5. இப்போ கண்டுபிடிக்கலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெரிஃபை சம் தான் இது. ஏ கிராஸ் இது எல்ஹெச்எஸ், ஏ கிராஸ் பி யூனியன் சி, A cross B union C. A elements வந்து 0 1. ஃபஸ்ட்டு B union C இதுதான் ப்ராக்கெட்டில் இருக்குது. B union C equal to B union C. Bயோட எலிமெண்ட்ஸ் வந்து 2 3 4 2 3 4 union 3 5. நம்ம எப்பயுமே இந்த சம்மில் நீங்கள் அதிகமாக கவனமாக இருக்கணும். நான் ஏன் சொல்கிறேன்னா இங்கே யூனியன் இருக்கும்போது நம்ம இன்டர்செக்ஷன் போட்டுருவோம், இன்டர்செக்ஷன் இருக்கும்போது நம்ம யூனியன் போட்டுருவோம். ஸோ இந்த சம்ஸில் இந்த சைன் ரொம்ப முக்கியம். ஓகே, இது யூனியன் வந்து நான் எப்பவுமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் செட்டில் ஒரு நம்பர்ஸ் ரிப்பீட்டடாக வராது. இங்கே 3 ரிப்பீட்டடாக இருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதுவோம். 2 3 4 5 B union C and then A cross B union C. B union C equal to A ஓட elements 0 1 cross 2 3 4 5. நான் இங்கே எழுதிடுறேன் equal to 0, 2, 0, 3, 0, 4, 0, 5. 1, 2, 1, 3, 1, 4, 1, 5. இது equation 1. Okay. ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஈக்குவேஷன் 2 கண்டுபிடிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 0, 1 கிராஸ் பி 2 3 4 ஈக்குவல் டு 0, 2 0, 3 0, 4 1, 2 1, 3 1, 4. ஓகே, இப்போ A cross C. A cross C equal to 0, 1 cross 3, 5 equal to 0, 3 0, 5 1, 3 1, 5. இப்போ யூனியன் பண்ண சொல்லியிருக்காங்க. A cross B நம்ம கண்டுபிடிச்ச A cross B யும்
ஏ கிராஸ் பியையும் ஏ கிராஸ் சியையும் சேர்க்க சொல்கிறாங்க. யூனியன்னா சேர்க்கிறது அப்படின்னு நாங்கள் வச்சுக்கோங்க. ஏ கிராஸ் பி நம்ம கண்டுபிடிச்சது ஏ கிராஸ் இயும் சேர்க்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு செட்டில் இந்த இது மட்டும் நல்லா நமக்கு வச்சுக்கோங்க, ஒரு செட்டில் ஒரு எலிமெண்ட் ரிப்பீட்டடாக வராது. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் காமன் கண்டுபிடிச்சோன்னா இப்போ நம்ம மிஸ்டேக்ஸ் பண்ண மாட்டோம். இப்போ 1,3 இதில் ஆக்சுவலி இன்டர்செக்ஷன் தான் நம்ம காமன் பார்ப்போம். இதில் குழம்பிடாதீங்க, நம்ம தப்பு போட்டுறக்கூடாது அப்படின்னு அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இப்போ காமன் பார்க்குறோம். 0,3 இதில் காமனாக இருக்குது. வேறு ஏதாவது காமனாக இருக்கா? இல்லை. ஸோ இப்போ வந்து எழுதலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஏ கிராஸ் பி எழுதலாம். 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. ஃபஸ்ட் எலிமெண்ட்ரி சீக்கிரம் ஈஸியாக டக்குன்னு எழுதிடலாம். ஆனால் கீழே நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம இது ரெண்டும் லைன் போட்டிருக்கோம், ஏன்னா இது ரெண்டுமே நம்ம இங்கேயே எழுதிட்டோம் 0,3 1,3. இப்போது இதை மட்டும் எழுதணும் 0,5 1,5. ஈக்குவேஷன் 2. இப்போ இது ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்குது, எழுதிக்கலாம். இது 1 2 ஈக்குவலாக தான் இருக்குது. ஃப்ரம் 1 and 2 left hand side equal to right hand side, hence verified. அவங்க வெரிஃபை கொடுத்ததால நம்ம வெரிஃபைட் கொடுத்துருக்கோம், hence verified. ஓகே, இப்போ 6th சம்மில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். ஓகே, இதுதான் செகண்ட் சம்மோட செகண்ட் சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னதுன்னா ஏ கிராஸ் பி யூனியன் பி இன்டர்செக்ஷன் சி. லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஒரு தடவை கூட கொஷின் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இன்டர்செக்ஷன் தான் கொடுத்துருக்கு, கரெக்டு தான். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு நான் எழுதிடுறேன். நான் இங்கே ஏபிசி எழுதியிருக்கதால நான் திருப்பியும் எழுதலை. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபஸ்ட்டு பி இன்டர்செக்ஷன் சி. நம்ம நெக்ஸ்ட் நியூ பேஜுக்கு போயிடலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு பியோட எலிமெண்ட்ஸ் என்னதுன்னா 2 3 4 இன்டர்செக்ஷன் சி எலிமெண்ட்ஸ் 3 5. இதில் காமனாக இருக்கிறது 3. ஓகே, இதோட இன்டர்செக்ஷன் 3 காமன். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி, ஏ எலிமெண்ட்ஸ் 0,1 cross 3 equal to 0,3 1,3. equation number 1. and then right hand side என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross B intersection A cross C. A cross B என்னது? A cross B நம்ம ப்ரீவியஸ் சம்மில் போட்டிருக்கோம், இருந்தாலும் நான் உங்களுக்கு இங்கே போடுறேன். A cross B, ஏயோட எலிமெண்ட்ஸ் A cross B equal to 0,1 cross 2,3,4. 0,2 0,3 0,4 1,2 1,3 1,4. ஓகே, இது இப்போது A cross C. A cross Cயும் ப்ரீவியஸாக நம்ம போட்டிருக்கோம். A cross C A, 1 cross 3,5 0,3 0,5 1,3 1,5 1,5. இப்போது இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன் நான் இங்கேயே போட்டுறேன்.
A cross B intersection A cross C. இதில் intersection எது ஈக்குவலாக இருக்குன்னா 0,3 0,3 1,3 காமனாக இருக்குது. எஸ், நமக்கு 1 and 2 வெரிஃபை ஆகுது, ஈக்குவலாக தான் வருது. ஹென் 0,3 1,3 ஈக்குவேஷன் 2 நான் இங்கே எழுதிடுறேன். ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, hence verified. ஓகே, இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். தேர்ட் சம்மோடைய கொஸ்டின் என்னன்னா A யூனியன் B cross C ஈக்குவல் டு A cross C யூனியன் B cross C. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதலாம். ஹேண்ட் சைடு A யூனியன் B ஈக்குவல் டு 0,1 யூனியன் 2, 3, 4 ஈக்குவல் டு இதில் எதுவுமே காமனாக இல்லாததால நமக்கு அப்படி தான் வரும். 0,1, 2, 3, 4. இப்போது A யூனியன் B cross C A யூனியன் B என்னதுன்னா 0,1 2, 3, 4 cross C 3,5 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. That's all. Equation number 1. இப்போ right hand side என்ன கொடுத்துருக்காங்கன்னா A cross C யூனியன் B cross C. A cross C கண்டுபிடிச்சிட்ட அப்புறம் B cross C கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் நம்ம யூனியன் பண்ணி சேர்த்து போடுவோம், அதான் யூனியன். ஓகே, A cross C இப்போ கண்டுபிடிக்கலாம். A cross C ஈக்குவல் டு 0,1 cross 3,5 0,3 0,5 1,3 1,5. ஓகே, இப்போ B cross C போடலாம். B cross C ஈக்குவல் டு 2, 3, 4 elements of B cross elements of C. 2, 3 2,5 3,3 3,5 4,3 4,5. That's all. இப்போ என்ன பண்ணோம்னா நம்ம A cross C கண்டுபிடிச்சதையும் B cross C கண்டுபிடிச்சதையும் யூனியன் ஆகணும். ஓகே, இதில் A cross C யூனியன் B cross C. A cross C என்னதுன்னா 0,3 0,5 1,3 1,5 யூனியன் B cross C என்னதுன்னா 2,3 2,5 3,3 3,5 4,3 4,5. ஓகே, இதில் ஏதாவது லைக் டேர்ம்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ ஈஸியாக இருக்கும். ஐ திங்க் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். எஸ், இப்போ எழுதலாம். 0,3 0,5 1,3 1,5 2,3 2,5 3,3 3,5
4, 3, 4, 5. Equation number 2. Yes, இங்கே பாருங்க இதுவும் 1 and 2 equation 1 and 2 ஈக்குவலாக இருக்குது. So from 1 and 2 LHS equal to RHS, hence verified. ஓகே, இப்போ 7th sum பார்க்கலாம். இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு நான் செட்னா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பேன். அதில் வேணும்னா ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க அந்த வீடியோவில் போய்ட்டு. The set of all natural numbers less than 8. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா less than 8. ஏ செட்டில் உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் 8க்கு கம்மியாக இருக்கணும். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1லேருந்து தான் ஸ்டார்டிங் சொன்னேன், ஹோல் நம்பர்ஸ் தான் 0லேருந்து ஸ்டார்டிங். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வராது. ஏன்னா அவங்க லெஸ் தேன் அது ஈக்குவல் டு 8ன்னு கொடுத்துருந்தாங்க, நம்ம 8 போடலாம். லெஸ் தேன் மட்டும் கொடுத்ததால 8 வராது, 7 நின்றுடும். ஸோ ஏ செட் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் பி செட். தி செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர்ஸ் லெஸ் தேன் 8. பி செட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் 8க்கு கம்மியாக உள்ள இன்டிவிசிபிள் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் இன்டிவிசிபிள் நம்பர்ஸ். ஓகே, அப்போது 2, 3, 5, 7 8க்கு கம்மியாக. அண்ட் தென் சி எலிமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்லேயே ஈவன் வந்து 2 தான். ஸோ சி உடைய எலிமெண்ட் 2. ஓகே, இப்போ கண்டுபிடிக்கலாம். இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஐ திங்க் எஸ் 7th sumமில் 2 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் இதில் என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும்னா ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகே, ஏ இன்டர்செக்ஷனாக சொன்னால் காமன் எழுதிடலாம். ஏ இன்டர்செக்ஷன் பி ஈக்குவல் டு ஏயோட எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 இன்டர்செக்ஷன் பி 2, 3, 5, 7. ஐ திங்க் இதில் எல்லாமே இருக்குது. 2, 3, 5, 7. ஸோ பி அப்படி எழுத வேண்டியதான். 2, 3, 5, 7. இப்போ கிராஸ் சி. ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி ஈக்குவல் டு ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம என்ன கண்டுபிடிச்சோன்னா 2, 3, 5, 7 கிராஸ் சி கிராஸ் 2. அப்போது 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. ஈக்குவேஷன் நம்பர் 1. இப்போது ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஏ கிராஸ் சி பார்க்கலாம். ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு என்னதுன்னா எலிமெண்ட்ஸ் ஏவோட எலிமெண்ட்ஸ் 1, 2, 3, 4, 5, 6, 7 cross C. C elements 2. Elements 2. 1, 2, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. That's all. Okay, B cross C equal to 2, 3, 5, 7 cross 2 equal to 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. இப்போ intersection A cross C intersection B cross C equal to இது எது like terms என்னென்ன இருக்குன்னா 2, 2, 3, 2,
5, 2, 7, 2. ஈக்குவேஷன் 2 ஈக்குவலாக இருக்குது. நமக்கு ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிரைவ் ஆகியிருக்கிறது வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 LHS equal to RHS, hence verified. ஓகே, இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் பார்க்கலாம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா A cross B minus C equal to A cross B minus A cross C. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, இப்போ B மைனஸ் C, B எலிமெண்ட் C எலிமெண்ட்ஸ் எழுதியிருக்கேன். 2 மைனஸ் ஆகிடும். ஆன்சர் 3, 5, 7. ஓகே, இப்போது A நம்ம B மைனஸ் C கண்டுபிடிச்சதை A க்ராஸ் பண்ணணும். A எலிமெண்ட்ஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7. க்ராஸ் 3, 5, 7. கேர்ஃபுல்லாக போடணும். 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3, 4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. Equation 1. இப்போ ரைட் ஹேண்ட் சைட் A cross B minus A cross C. A cross B equal to A elements 1, 2, 3, 4, 5, 6, 7 cross 2, 3, 5, 7 equal to 1, 2, 1, 3, 1, 5, 1, 7, 2, 2, 2, 3, 2, 5, 2, 7, 3, 2, 3, 3, 3, 5, 3, 7, 4, 2, 4, 3, 4, 5, 4, 7, 5, 2, 5, 3, 5, 5, 5, 7, 6, 2, 6, 3, 6, 5, 6, 7, 7, 2, 7, 3, 7, 5, 7, 7. ஓகே, இப்போ A cross C பார்க்கலாம். A cross C equal to 1, 2, 3, 4, 5, 6, 7 cross 2 equal to 1, 2, 2, 2, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2, 7, 2. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷினில் A cross B நம்ம கண்டுபிடிச்சதையும் A cross Cயையும் மைனஸ் பண்ண சொல்கிறாங்க. இப்போது அவங்க கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா A cross B minus A cross C சொல்லியிருக்காங்க. நான் A cross Cயையும் A cross Bயையும் மைனஸ் பண்ணிட்டேன். அதோடைய ஆன்சர் வந்து 1, 3, 1, 5, 1, 7, 2, 3, 2, 5, 2, 7, 3, 3, 3, 5, 3, 7, 4, 3,
4, 5, 4, 7, 5, 3, 5, 5, 5, 7, 6, 3, 6, 5, 6, 7, 7, 3, 7, 5, 7, 7. Actually, இந்த equation 2 equation 1 equal. அதனால from 1 and 2, LHS equal to RHS. Hence verified. Okay, that's all. Exercise 1.1 finish பண்ணிட்டோம். Thanks for watching. If you want more videos, subscribe my channel.